நடிகர் விஜய் நடிப்பில் இன்று வெளியாக இருக்கும் தி கோட் திரைப்படத்தை காண ரசிகர்கள் ரோகிணி திரையரங்கு முன்பு குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், ரசிகர்களுடைய ஆரவாரம், வரவேற்பு, வருகை எந்த அளவுக்கு இருக்கு, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய கோட் திரைப்படமானது தமிழகத்தில் சிறப்பு காட்சியாக 9 மணிக்கு திரையிடப்படுகிறது. அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் 6 மணி முதல் 4 மணி முதல் மற்றும் 6 மணி என்று சிறப்பு காட்சிகள் என்பது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே நேற்றைய தினம் தமிழக அரசு ஒப்புதல் அளித்து இந்த படத்திற்கான சிறப்பு காட்சி என்பது 9 மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்கிலும், குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் 9 மணிக்கு இந்த திரைப்படத்தை காண்பதற்காக ரசிகர்கள் அனைத்து திரையரங்குமே குவிந்திருக்கின்றனர். குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்கில் தான் தற்போது நாம் இருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் பணிகண்டன் காட்டி வருவதைப் போலவே திரையரங்கு முழுவதும் பேனர்கள் வைக்கப்பட்டு ஒரு விழா குளம் பூண்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ரசிகர்கள் 7 மணி முதலில் இருந்தே திரையரங்கு முன்பு காத்திருக்கக்கூடிய சூழல் என்பதுதான் நிலவி வந்தது. சரியாக 7:30 மணியளவில் ரசிகர்களை உள்ளே நுழைவாயில் திறக்கப்பட்டு உள்ளே என்பதும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ச்சியாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலுமே ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளதால் இந்த திரைப்படத்தை காண ரசிகர்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். படத்தினுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் அவருடைய படத்தில் நடித்திருக்கக்கூடிய பிரேம்ஜி மற்றும் வைபவ் உள்ளிட்டவர்கள் அதிக அளவிலான அந்த நேர்காணலில் அந்த சஸ்பென்ஸ் என்பதனை கொடுத்திருப்பதால் படத்திற்கான அந்த எதிர்பார்ப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் திரைப்படத்தை காண வரக்கூடிய ரசிகர்கள் விஜய் நடிப்பில் வெளிவரக்கூடிய இன்னும் 2 திரைப்படம் தான் வெளிவர இருக்கும் என்பதாலும் திரையரங்கில் அதை காண பார்க்க வேண்டும் என்பதாலும் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக தற்போது வரையிலுமே திரையரங்கு முழுவதுமே ரசிகர்கள் என்பதும் திரையிடப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் ரோகிணி திரையரங்கத்திற்கு முன்பு யானை பொம்மை வைத்தும் அதே போல இந்த திரைப்படத்தை காண்பதற்காக குடும்பங்களுடன் வரக்கூடிய நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு என்பதும் அதிகரித்திருக்கிறது. லண்டன் லெய்செஸ்டர் ஸ்கொயர் ஸ்கிரீன்ஸில் வெளியாகக்கூடிய முதல் தென்னிந்திய படமாகவும் இந்த திரைப்படம் இருந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த திரைப்படத்தை காண வரக்கூடிய ரசிகர்கள் இருக்கின்றனர். அவர்களிடம் கேட்கலாம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் தளபதியோட லாஸ்ட் படம்னு வேறு சொல்கிறாங்க. அவ்வளோ செலிப்ரேஷன்ஸ் இங்கே பண்ணல அவங்களுமே. பட் இட்ஸ் ஓகே, ஸ்க்ரீனில் போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், நிறையவே கேமியோஸ் வருவாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் போஸ்டர்ஸில் வேறு இன்னும் தளபதியோட வேறு கேரக்டர்ஸில் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் குட். ஓகே. அதை பற்றி எனக்கு எந்த கமெண்ட்ஸுமே இல்லை. பேசிக்கலி ஐ ஜஸ்ட் கம் டு வாட்ச் இட் ஓன்லி ஃபார் தளபதி. ரசிகர்களிடையே ஒரு சஸ்பென்ஸ் இந்த திரைப்படத்தில் இருப்பதால் முழுமையுமாக ஒரு எதிர்பார்ப்புடன் தான் இந்த திரையரங்கத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக நாம் முன்பே சொல்லியதை போலவே அண்டை மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் தென்னிந்திய அளவில் திரையிடக்கூடிய முதல் திரைப்படமாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் என்பது அமைந்திருக்கிறது. இங்கிலாந்தில் 300க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த திரைப்படம் என்பது காட்சியிடப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே ரசிகர்கள் நடிகர் விஜய் இன்னும் 2026 தேர்தல் களத்தில் சந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக வெளிவரக்கூடிய 2 திரைப்படத்தில் மட்டுமே ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த நிலையில்தான் இந்த திரைப்படத்தை காண்பதற்கான ஆர்வம் என்பதும் அதிகளவு எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் அனைத்து திரையரங்கிலுமே இந்த ரசிகர்கள் என்பது ஆரவாரத்துடன் விஜயை காண்பதற்காக ரசிகர்கள் படையெடுத்து வருகின்றனர். 2 தினங்களுக்கு முன்பாகவே இந்த டிக்கெட் என்பது முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் PVR மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு வணிக வளாகங்களில் இருக்கக்கூடிய அந்த திரையரங்குகளில் டிக்கெட் என்பது முன்பதிவு செய்து விற்று தீர்ந்ததாகவும் தெரிவித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ஒற்றை திரையரங்குகளிலும் தொடர்ச்சியாக இதற்கான டிக்கெட் முன்பதிவு என்பது முடிந்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். பல்வேறு IT நிறுவனங்களில், அதாவது தொழில்நுட்ப நிறுவனங்களில் இதற்கான ஒப்புதலுடன் டிக்கெட்டுகளுடன் அவர்களே ஊழியர்களை அனுப்பி வைக்கக்கூடிய நிலை என்பதும் நேற்றைய தினத்திலிருந்தே வெளியாகி இருக்கிறது. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற இந்த திரைப்படத்தை
நடிகர் விஜய் 2 வேடம் மட்டுமல்லாமல் 3-4 வேடங்களிலும் அதே போல இளைய தளபதியாகவும் உருவெடுத்து இருப்பதாக அப்டேட்டுகளை டைரக்டர் கொடுத்துள்ளதால் இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு என்பது தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கிறது. இந்த திரைப்படத்தை காண வந்துள்ள ரசிகர்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அவர்களிடமும் கேட்கலாம். வணக்கம். இந்த திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு எந்த அளவு இருக்கு? இதில் ரொம்ப ஹைப்பே இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கிடைக்கவே இல்லைன்னு ஓடி ஆடி ஃபைனலாக லாஸ்ட் நைட் தான் இந்த டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆச்சு. பெர்மிஷன்லாம் போட்டு வந்திருக்கோம். பார்ப்போம். வி ஹோப் தி பெஸ்ட். இல்லை, நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் வந்திருக்கேன். லெட் இட் பி வாட் எவர் பார்த்துக்கலான்னு வந்திருக்கேன் நான். ஆமாம், இட்ஸ் ஓகே. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ போயிட்டு பார்ப்போம். அவரை பார்த்தா போகிறோம், பார்த்துட்டு நான் வந்துடுவேன், அவ்வளோதான். இல்லை, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஷிஃப்ட் முடிஞ்சு அப்படியே வந்துட்டேன். திரைப்படத்தை காண்பதற்காக ரசிகர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் இருந்து வந்தாலும் தமிழகத்தில் சரியாக காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சியாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் திரையிடப்பட இருக்கிறது. திரையரங்கு முன்பு ரசிகர்கள் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மேள தாளத்துடன் பட்டாசு வெடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக திரையரங்கு உரிமையாளர்களும் பாதுகாப்புடன் இந்த திரைப்படத்தை பார்த்து ரசிக்குமாறும் அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களும் தொடர்ச்சியாக இந்த தாவேகா கட்சியினுடைய அந்த கொடியினை பயன்படுத்தக்கூடாது என்றும் கட்சியை பற்றி எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதன்படி இந்த திரைப்படத்தை பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் கட்சிக்கு முன்பாக விஜய் மக்கள் இயக்கத்தை மனதில் வைத்து கொண்டு இந்த திரைப்படத்தை கொண்டாடுங்கள் என்றும் பொதுச் செயலாளர் அவர்களும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் திரைப்படத்தை காண வருபவர்கள் எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்துள்ளது. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலுமே ஏஐ மற்றும் டிஏஜிங் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்கள் உட்படுத்தி தமிழ் சினிமாவில் முதல் முறையாக இந்த திரைப்படம் ஒரு தொழில்நுட்ப வரலாறு படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த திரைப்படத்தை காண ரசிகர்கள் ஆர்வத்துடன் திரையரங்கை நோக்கி வருகின்ற காட்சி என்பதுதான் தொடர்ச்சியாக காணொளி மூலமாக பார்க்க முடிகிறது. திரையரங்கிற்கு வரக்கூடிய தொண்டர்களை பாதுகாக்கக்கூடிய, அதாவது ரசிகர்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் காவல்துறையினர் இந்த ரோகிணி திரையரங்கத்திற்கு முன்பு குவிந்திருக்கின்றனர். காலை முதலில் இருந்தே 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இருந்த நிலையில் தற்போது கூட்டம் நெரிசல் என்பது அதிகரித்து காணப்படுவதால் மேலும் 50 காவல்துறையினர் வருகை தருவதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். பாதுகாப்புடன் இந்த படத்தை பார்த்து ரசிக்குமாறும் திரைப்படத்தின் சார்பிலும் அதே போல வந்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு திரையரங்கத்தின் உரிமையாளர்கள் சார்பிலும் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர். ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரைத்துறையினர் பலரும் விஜய் அவர்களுக்கும் அதே போல இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் என்பதனை தெரிவித்திருக்கின்றனர். 9 மணிக்கு சிறப்பு காட்சியாக தமிழகத்தில் விஜய் நடித்திருக்கக்கூடிய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் திரையிடப்பட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ். சந்தோஷ், உற்சாக கொண்டாட்டம் ஒரு புறம் இருந்தாலும் சென்ற காலங்களில் ரசிகர்கள் இருக்கையை சேதப்படுத்துறது, கண்ணாடியை உடைக்கிறது போன்ற செயல்களில் ஈடுபட்ட காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ரகளைகளை தடுக்கும் பொருட்டு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அது குறித்தான விவரங்கள்? நிச்சயமாக அருணேஷ், இந்த திரையரங்கத்தை பொறுத்தவரையிலுமே ரோகிணி திரையரங்கத்தில் விஜயினுடைய முன்பு திரைப்படமான ஒரு வாரிசு திரைப்படத்தின் போது பல்வேறு சர்ச்சைகள் என்பதும் எடுக்கப்பட்டு திரையரங்கத்தில் ஒரே நேரத்தில் வாரிசு துணிவு என்ற திரைப்படம் என்பது திரையிடப்பட்டதால் அதற்கான ஒரு ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது பல்வேறு பிரச்சனைகள் என்பதும் எழுந்திருந்தது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த ரோகிணி திரையரங்கத்திற்கு முன்பு இந்த இருக்கைகள் என்பதும் உடைக்கப்பட்டு திரையரங்கம் என்பதும் சேதப்படுத்தப்பட்டதாக திரையரங்க உரிமையாளர்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் புகாரும் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் நேற்றைய தினமே இந்த திரையரங்கம் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்கிலுமே இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் விஜய் அவர்களை பார்த்து திரைப்படத்தை கொண்டாடுங்கள், ஆனால் எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தாமல் உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் தான் இந்த திரைப்படத்தை வரக்கூடிய ரசிகர்களுக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் என்பது அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றனர். 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர்
திரையரங்கு முழுவதிலுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சற்று நேரத்தில் முன்பாக தான், அதாவது 7:30 மணி அளவில் நுழைவாயில் என்பது திறக்கப்பட்டு உள்ளே ரசிகர்கள் என்பதும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களை பாதுகாக்கக்கூடிய பணியிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் டிக்கெட் எடுத்து காண்பித்து திரையரங்கு உள்ளே செல்லும் வரை அவர்களுக்கான பாதுகாப்பு என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில்தான் இந்த திரைப்படத்திற்கு அமைந்திருக்கிறது. அதனால் திரையரங்கில் இருக்கக்கூடிய உரிமையாளர்களும் அதே போல காவல்துறையினரும் பாதுகாப்பாகவும் ரசிகர்களுக்கு அறிவுறுத்தும்படியும் இருப்பதால் இந்த திரைப்படத்தை பாதுகாப்பான முறையில் விஜயை ரசித்தபடியும் அதே போல திரைப்படத்தை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ரசித்து செல்லுங்கள் என்பதே அனைவரது கருத்தாகவும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ் ப்ரோ, என்றைக்குமே வந்துட்டு தளபதினாலே ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட் தான். நம்மளுக்கு வந்துட்டு என்றைக்குமே வந்து பேக் ஸ்டாப் பண்ணாலுமே தளபதினாலே ஒரு மாதிரி ஜாலி தான். ஒரு மாதிரி வந்துட்டு அவர் ஒரு டாப் ஃபீல்டு தான். அதனால் வந்துட்டு நம்ம இனிமேல் எதிர்பார்த்து வரக்கூடாது. தளபதி ஷோனாலே ஒரு மாதிரி இறங்கி செய்யணும். அந்த மாதிரி தான் வந்துமா, மூவியை பார்த்துமா, பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ கொடுத்தோமா அப்படின்னு ஒன்று இருக்கணும். அவ்வளோதான். கண்டதை வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கேட்குறது வந்துட்டு என்றைக்குமே கேட்டுன்னு தான் இருப்போம். இப்போ 2026 வந்து தளபதி வந்து இறங்குறாரு. அதை நம்ம பார்க்குறோமோ, நம்ம என்கரேஜ் பண்ணோம். என்றைக்குமே என்கரேஜ் பண்ணாத மட்டும் தான் உண்டு. இல்லைண்ணா, நாங்கள் எப்படின்னா தளபதி எங்களுக்கு பெரிய படம் சின்ன படம்லாம் எங்களுக்கு மேட்ரு கிடையாது. 2 படம் தான் இருக்குது. எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் இது பண்ணுறோம். படம் நல்லா இருக்கு அதெல்லாம் கிடையாது. நான் எத்தனை தடவை பார்க்க, நானே 4 டிக்கெட் நான் புக் பண்ணிட்டேன். 4 டே 4 டே நான் படத்துக்கு தான் வருவேன். ஃபுல்லாக புக் பண்ணியாச்சு. நான் 4 டேஸ் கண்டினியூஸாக படத்துக்கு வர தான் போகிறேன். என்னால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ ஜாலியாக தளபதியை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகிறேன். அவ்வளோதான். 2 படம் தான். ஸோ கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் இருக்கணும். கண்டிப்பாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். 2026 வேறு எலெக்ஷன் வேறு கண்டிப்பாக வருது. அதில் கண்டிப்பாக ஜெயிப்பாப்பில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். நாளை ஃபேன் தான். கண்டிப்பாக தளபதி கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, கோட்டு தான். எதனால் இப்படி பண்ணுறோம்? எல்லாம் தளபதி இறங்கி வர. யார் இறங்கி செய்கிறா? யாரும் இறங்கி செய்கிறது இல்லை. தளபதி வராரு, கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். இது சம்பவம் கிடையாது. நான் 23ஆம் தேதி நடக்குதுல விற்கிற வண்டியில், அங்கே தான் சம்பவம் இருக்குது. வெயிட்டா மெயின் மேட்ரு பார்க்கலாம். செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்திருக்கோம். ஸோ மாசாக இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், ஆனால் விஜயனால கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பயுமே இருக்கும். செம்மையாக பண்ணுவார். விபி வேறு, 2 பேர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், அதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். என்னென்ன யாராவது கெஸ்ட் ரோல் வரணும், லைக் 3வது விஜய் வரணும், அந்த மாதிரிலாம். தோனி வந்தால் செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், ரொம்ப கண்டிப்பாக வருவார். ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. பட் அவர் வேறு களத்தில் கலக்குவார். ஸோ அதுக்காக படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கோம். எப்பவுமே ரோகிணிக்கு வருவோம். ரோகிணியில் லைக் வெளியே வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த வாட்டி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, புயலுக்கு முன் அமைதின்ற மாதிரி இருக்குது. உள்ளே போனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். ஆமாம், அது வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது, ஏன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்கல்ல கேமியோ ரோல். ஸோ அதனால வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இருக்கும், சர்ப்ரைஸும் இருக்கும், ஃபுல்ஃபில்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த ஹோப்போடு இருக்கும். இருந்துச்சு. பட் மட்ட சாங் கேட்டதுக்கப்புறம் ஓகே. பட் இருந்தாலும் உள்ளே போய் இருக்கோ இல்லையோ விஜயண்ணாக்காக பிளாஸ்ட் தான். ஆமாம், இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு சில சாங்க்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். போய் என்ஜாய் பண்ணால் தெரியும். முடிச்சுட்டு வந்து வேணால் நாங்கள் சொல்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. அது நீங்கள் பார்த்த பிறகுதான் தெரியும். அண்ணனே வந்து உங்கள்கிட்ட நேரடியாக பேசுவார். எல்லாருக்கிட்டையும் ஊருக்கு வருவார் சொல்லிட்டார். கண்டிப்பாக வருவார். ஒரு படம் இல்லை, 1000 படம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம். காட்டுவோம். ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு தலைவரே சொல்லியிருக்கார்.